எல்லாமே நீங்கள் தான் தகப்பனே. நாங்கள் தாயின் கருவில் இருந்தபோது எங்களை உருவாக்கினவர் நீர். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது உங்களுடைய கிருபினாலே, தயவினாலே. இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் உம்முடைய கிருபையினாலே தகப்பனே. எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆற்றலும், அறிவும், புத்தியும், அனைத்து ஆசீர்வாதங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்தது தகப்பனே. உம்மாலே நாங்கள் விசேஷமானவர்கள். அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது தகப்பனே. எல்லாத்துக்கும் காரணராகிய உம்மை நோக்கி எங்கள் பார்வை எப்பொழுதும் இருக்கட்டும் ஐயா. எங்கள் பார்வை உண்மையை நோக்கி இருக்கட்டும். அப்போது எங்கள் முகங்கள் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாக கர்த்தர் ஒரு தெய்வ தூதனை உயரத்தில் வைத்திருந்தார். அவனுக்குள்ள ஒரு பெருமையான பேச்சு. ஃபஸ்ட்டு வந்தது ஒரு வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் பெருமையான ஒரு பேச்சு. பெருமையான பேச்சு என்பது தன்னை உயர்த்தி கொள்வது, தன்னை விசேஷித்தவனாய் காட்டிக்கொள்வது. இது பிசாசுகளை வந்தபோது இந்த ஒரு வார்த்தை தான், இந்த பெருமை தான் அவனை பிசாசாய் மாற்றினது. ஆமாம், நம்ம கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கூட நமக்கெல்லாம் பெருமை வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வந்துட்டோம், அதனால் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் பேசுறதெல்லாம் கரெக்டு நினச்சிடக்கூடாது. நம்ம கூட சில நேரத்தில் பிசாசனை தூண்டி விடுவோம் இல்லையா? யார் மூலமாக? நீ சூப்பர்ப்பா, உன்னை மாதிரியெல்லாம் யாரும் வர மாட்டேன், உனக்கு இருக்கிற தாளந்து யாருக்கும் கிடையாது, உன்னை மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னா அப்படியே ஒரு கணத்தில் அப்படியே நம்ம தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம தான் ரொம்ப அழகில் ரொம்ப நமக்கு தான் தெரிய ஆற்றல் இருக்குது, நமக்கு தான் நிறைய திறமை இருக்குன்னு நினைக்க வச்சுருவான். அப்படி நினச்சும் போது மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அறிவே இல்லை, இவங்களுக்கு புத்தியே இல்லை, நாம் எப்படி பண்ணுறோம் பார், நம்ம எப்படி செய்கிறோம் பார் போது இந்த பெருமை வந்த பிறகு மற்றவங்களை என்னென்னா ஒரு தாழ்மையாக தரக்குறைவை நினைக்கக்கூடிய எண்ணம் வந்துடும். அப்புறம் என்னவும் அந்த பேச்சு அப்படியே கண்டினியூ ஆகி கட்சியில் என்னென்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். அதான் பிசாசு ஆண்டவருக்கு எதிரியாலே மாறிட்டான். இது இவ்வளோ நடந்தும் கூட அவனுக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் அந்த பெருமையில் இன்னும் இருந்துட்டு இருக்கான். தள்ளப்பட்டு அடிபட்டு விழுந்து எல்லாத்தையும் இழந்து போய் ஒன்றும் கூட இப்போ கூட அந்த பெருமை அவனோட போகவே இல்லை. இப்போ கூட அவன் தன்னை ஒரு பெரிய ஆள் தான் நினச்சிருக்கான். இது ஒரு பாருங்கள் பிசாசினி குணம். இன்னும் கூட அவன் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கிறான், இன்னும் கூட பெருமையாக இருந்து கொண்டு இருக்கிறான். இப்போது அவன் மறுசீர் அமைப்புன்னு சொல்கிறாங்களே, தான் விழுந்துட்டேன்றது முதல்ல தெரியல. ரெண்டாவது அந்த உணர்ந்தால் தான் நம்ம விழுந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் நம்ம விழுந்தோம், நம்ம மறுபடியும் எழுந்து வரணும், அதை சரிப்படுத்திக்கணும்னா அந்த செஞ்ச தவற உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பணும். அதிலிருந்து மனம் திரும்பினா தான் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் எழுந்து வர முடியும். இதெல்லாம் பிசாசுக்கு வரல. ஏன்னா அவன் முதலாவது தன் செய்ய தவறுன்னு இன்னும் கூட நினைக்கல, இன்னும் அந்த பெருமொழி தான் வாழ்ந்து அதை தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து முதல் வந்தவனா முதல் பிரசங்கம் என்ன பண்ணுறான், மனம் திரும்புகள். நீங்களும் பிசாசு மாதிரி இருக்காதீங்க. அவன் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறான், இன்னும் பிசாசையும் வாழ்ந்துருக்கிறான். அவனுக்கு ஒரு நரகம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது, அங்கே அழிவு எல்லாம் தெரிஞ்சு கூட தனக்கு என்ன நடக்க போகிறது எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே ஆண்டவர் உனக்கு நரகம் இருக்குது, நீங்கள் தான் இருக்க போகிற, அது கொடுமையான இடம், இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவன் இன்னும் அந்த பெருமை விட்டு விலகவே இல்லை. மனம் திரும்புகள். அதனால தான் அவன் மனம் திரும்புகிற புத்தி அவனுக்கு கிடையாது. ஆனால்
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது இளைய குமாரன் தான் சரின்னு நினைச்சு, நான் நினைக்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி, நான் தேர்ந்தெடுத்த வழி தான் நல்லது, நான் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறேன், நான் ஒரு பெரிய வாழ்க்கை உழைப்பேன், நான் பெரிய ஆக போகிறேன்னு சொல்லி சொத்தை பிரித்து கேட்டு அவன் பிரிஞ்சு போகிறான். அவன் பிரிஞ்சு போய் என்ன பண்ணுறான்? இஷ்டம் போல் வாழ்கிறான், இஷ்டம் போல் செலவழிக்கிறான். கட்சியில் எல்லாம் செலவழிந்து போகிறது. செலவழிஞ்சு போய் அப்போ தான் தெரியுது, என்ன தெரியுது? சாப்பாடு வேணுமே. அப்போ தான் சாப்பாடு கஷ்டம் அப்போ தான் தெரியுது. அப்போ தான் பசி எடுக்குது. அப்போ தான் தெரியுது, நம்ம அப்பா வீட்டில் கரெக்டாக சாப்பாடு இருக்கும், வேண்டிய மட்டும் இருக்கும், வேண்டியதுக்கு மேலேயும் இருக்கும். சாப்பாடு எடுத்துன்னு வரதுக்கு ஆள், போடுறதுக்கு ஒரு ஆள், ஏன் ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள். ஒருவேளை தங்கத்தட்டில் சாப்பிட்டுருவானு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அவர் இல்லையா? அவ்வளோ பெரிய என்னுடைய வீட்டு வேலைக்காரர்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு, திருப்தியான சம்பளம் இருக்குது. இதெல்லாம் அப்போ தான் யோசிக்கிறான், அப்போ தான் நினச்சி பார்க்குறான். யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம, எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம அப்பா கூட இருந்திருந்தா ராஜா மாதிரி இருந்திருக்கலாம்ல. யாரும் சொன்னாங்க, வா நம்ம பெரிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொத்தை பிரிச்சுட்டும் போய் தவறான ஆலோசனையை கேட்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் தான் இழந்த பிறகு தான் அவனுக்கு என்னது? புத்தி தெளிந்து. பிசாசுக்கு இன்னும் கூட புத்தி தெரியல, இன்னும் கூட தெரியல. ஒரு அடி விழுந்தா புத்தி தெளிஞ்சிடணும். புத்தி, ஆமாம், ஒரு தடிக்கு விழுந்தனா உடனே ஏன் விழுந்தோன்னு பார்க்கணும். ஐயோ இதுதான் காரணமா, இந்த கல் தான் காரணமா, அந்த கல்லை தூக்கி ஓரம் போடணும். இப்போ நம்ம போல் யாராவது தடிக்கு விழுந்துருவாங்களே இல்லையா? இந்த வழியில் மறுபடியும் யாராவது வந்தால் அவர்களும் வந்து விழுந்து விடுவார்களே சொல்லி அந்த தடைக்கல்லை எடுத்து அந்த பக்கம் போடணும். அப்போ தடைக்கல்ல விழுந்த நாம் மற்றவங்களுக்கு இன்னொரு வழியாய் மாறணும். தடிக்கு விழுந்த நாம் இன்னொருவர் தடிக்கு விழாதபடிக்கு நம்ம வழிகாட்டுகிறவளை மாறணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போது அவன் வந்து அந்த மனம் திரும்புதல் என்ற காரியத்துக்கு இன்னும் கூட வரல. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தவறுகள் செய்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது உண்மையானால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால், அவரை நேசிக்கிறது உண்மையானால், நிச்சயமாய் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நீங்கள் தவறுகள் செய்யும்போது நிச்சயமாக அவர் உணர்த்துவார் இல்லையா? நம்ம அதிலிருந்து என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பினால்தான் மறுவாழ்வு. பிசாசு இன்னும் மனம் திரும்பாதால் இன்னும் அவனுக்கு மறுவாழ்வே கிடைக்கல. அப்போது ஒரு அடி விழுது, நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஒரு அடி விழுது, போய் தேவ சந்நிதியில் அமர்ந்து உக்காஞ்சி என்ன பண்ணணும்? நல்லா போயிட்டு இந்த குடும்பத்தில் ஏன் ஆண்டவரே ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏன் இதுக்கான காரணம் என்ன? அதை கண்டுபிடிச்சி அது நம்முடைய தவறு இருக்குமானால் நம்ம அதிலேருந்து மனம் திரும்பினால் அதை சரி செய்யலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணின்னு உட்காந்துருக்கிறதுல நாம் ஒரு காரியத்தை செய்துட்டு அதுலேருந்து மனம் திரும்பாமல் எங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் ஜெபத்துக்கு வேலையே கிடையாது. ஜெபத்துக்கு ஆமாம், நீ அதை சரிப்படுத்தினா தான் அங்கே சரியாகும். அதுக்கு ஜெபமே தேவையில்லை. ஜெபமே ஆமாம், நாம் ஒரு காரியத்தை தப்பாக பண்ணிட்டோம், அது நம்ம உணர்ந்து அதுலேருந்து திருத்தணும், அதை மாற்றி கொள்ளும்பொழுது அது சரியாயிடும். வெரி சிம்பிள். நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறேன்னா நம்ம மனம் திரும்பாமல் மனம் திரும்புதல் என்று வராமல் வாழ்க்கை சீர்படாது. அந்த கெட்ட குமாரன் அங்கேயே பண்ணி தவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மனம் திரும்பாமல் திருப்பி அப்பா கிட்ட வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் மாத்திரம் மனம் திரும்பலைன்னா எல்லாத்தையும் இழந்துட்டான். அந்த நாட்டில் பஞ்சம், அங்கே வந்து வேலை கிடைக்கல, கட்சியில் பண்ணி மேய்க்கிற வேலை கிடைச்சிது.
சரி பண்ணி மேய்க்கிற வேலை கிடைச்சது, சாப்பாடு கிடைக்கணும்ல, சாப்பாடு கிடைக்கல. பண்ணி சாப்பிட்ற தவிடு. மனுஷன் சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பண்ணிக்கு போகிற தவிட்டு. தவிடு என்பது என்ன? அந்த நெல், ஊமை, கோதுமை இது மாதிரி காரியங்களில் அந்த கழிவுகள் எடுக்கிறாங்களே, அந்த தான் தவிடு. அது மேலே இருக்கிற அந்த இதுவை பாலிஷ் பண்ணும்போது அதுலேருந்து வருகிற கீழே கொட்டு போட சில நேரத்தில் அது உரமாக போடுவாங்க. அதை மனுஷன் சாப்பிட முடியாது. மனுஷன் ஆமாம், பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை மனுஷன் சாப்பிட முடியாது. மாடு வைக்கல் சாப்பிட்றத நம்ம வைக்கல் சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்கான உணவு அது. இப்போ பன்னிகளுக்கான உணவு. ராஜா மாதிரி இருந்தவன் இல்லையா, கட்டி பண்ணி சாப்பிட்ற உணவை சாப்பிடும் போது தான் அவனுக்கு தெரியுது. அப்போ தான் உணர்றான், என் ஸ்தானத்தை நான் இழந்து விட்டேன். இந்த என் ஸ்தானத்துக்கு மறுபடியும் வரணும்னா நான் மனம் திரும்பி என் அப்பா கிட்ட போகணும். என் அப்பா கிட்ட போய் என்னை ஒரு வேலைக்காரனை வச்சுக்கப்பா. பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. பரலோகத்துக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். உன்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஏன்னா என் சொத்தெல்லாம் வாங்கிட்டு உன்னை அவமானப்படுத்திட்டு நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை பிரித்து பாருங்கள். எல்லாம் அப்பா அம்மா இறந்த பிறகு தான் அந்த சொத்தை பிரிப்பாங்க. இது ஒரு உரிமையான வழிமுறை. ஆனால் அப்பா அம்மா இருக்கும்போது என் சொத்தை பிடிங்கிட்டு போயிட்டேன்னா அவன் என்ன நினைப்பாங்க, இந்த அப்பா இந்த பையனை ஒழுங்காக வளர்க்கல, அதனால தான் உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரித்து வாங்கிட்டு போகிறான். என்ன நீ ஒழுங்கான வளர்ப்பில்லைன்னு அப்பாவுக்கு ஒரு அவப்பெயரை வாங்கி கொடுத்துட்டு இந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணுறான், அதை வாங்கிட்டு போய் வீணாக அழிச்சிட்டு நான் பன்னியினுடைய தவிட்டை சாப்பிடும் பொழுது தான் அவனுக்கு ஒரு தெளிவு வருது, ஒரு புத்தி வருது, ஒரு புத்தி வருது. எந்த தவறு செஞ்சாலும் ஒரு புத்தி வரணும் அங்கே. அப்போ தான் அப்பாவை நினச்சி பார்க்குறான், அப்பாவை நினச்சி பார்க்குறான். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேரை தூக்கி விட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேரை வாழ வைத்த நம்முடைய தகப்பன். அவருடைய பிள்ளையா எனக்கு இந்த கதி, இந்த தெய்வத்தை வணங்குற எனக்கு இந்த கதி. அவருடைய தகப்பன் எப்படி சொல்லுவேன்? அவ்வளோ பெரிய நல்ல மனிதன், ஒரு நல்ல தகப்பனை நான் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து நான் அப்பாவிடத்தை வரும்போது அவன் இழந்த அதே ஸ்தானத்தை கேட்காமல ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஹலோ, இன்னைக்கு மனம் திரும்பாமல அன்னைக்கு பிசாசுகளாக இருக்கிறாங்க. பிசாசுகளா? ஆமாம். தவறை உணராத ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குமானா அதனால கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது தப்பான முடிவெடுத்தா, தப்பாக செஞ்சுட்டா உடனே உணர்த்துங்கப்பா, நான் திருத்துக்கிறேன். ஏன்னா மனம் திரும்புதல் தான் மறுவாழ்வு. ஹல்லேலூயா. அதுதான் மறுசீர் அமைப்பு. அதுதான் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழி. நீ மனம் திரும்பாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது இல்லையா? வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதை கேட்கவே தயாராக இல்லை ஆண்டவர். அருவருப்புனா சிலர் பண்ணுறது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை போய் பார்த்தேன் பாரு, நான் போயிடறேன். ஏன்னா அது அருவருப்பு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் டீ கொடுப்போம், கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் அதில் ஒரு கர்வம்பூச்சி போட்டு கொடுப்பா அப்படின்னா பாரு, அப்போ சொல்லும் போது ஒரு அம்மா மூஞ்செல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது ஒரு அருவருப்பு. அது ஒரு ஆமாம் அருவருப்பு. இப்போ ஜெபம் போய் ஆண்டவரோட போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது அருவருப்புன்னு சொல்லப்படுது. அப்படின்னு நான் சொல்லரு, நான் சொல்கிறத முதல்ல கேளுப்பா, ஜெபலாமரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. முதல்ல காது கொடுத்து என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு, என் வசனத்தை கவனி. அதுதான் முக்கியம். என்ன, நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபலாமரம் பண்ணலாம், ஜெபம் முக்கியம்தான் இல்லையா? முதல்ல என்ன பண்ணணும், அவரை பேச விடணும், அப்புறம் தான் நம்ம பேசணும். ஹலோ, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த தெய்வத்தை பேச விடணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்குறேன். அப்போ பேசத்தான் நமக்கு ஒரு தெளிவு வரும் இல்லையா? யோபு அதுக்கு முன்னாடி பண்ண ஜெபத்துக்கும் ஆண்டவர் பேசின பிறகு அவன் பண்ண ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவரை பேசின பிறகு இவன் ஜெபம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம மாதிரி தாளவனை காண்பேன், இந்த பிறந்த நாளை சபிக்கிறான்,
அப்புறம் வேதனையான காரியங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் பேசிக்கொண்டு அவனுடைய காரியம் பாருங்க, வேதனையான காரியம்தான். எல்லாம் இழந்துட்டான். ஒரு மனிதனுடைய நிலைமை அதுதான். ஆனால் கடவுள் பேசின பிறகு அவன் பேச்சில் பெரிய மாற்றம், அவன் ஜெபத்தில் பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தை அதிகமாக கவனித்தா தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ தான் ஜெபம் பெசலாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஜெபம் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஜெபம் எப்படி இருக்கமுன்னா, போய் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது சிங்கம் மாதிரி வெளியே வரீங்க. ஹல்லேலூயா. எதையோ ஒன்று சாதிச்சுட்டு வந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இருக்கும். ஜெபம் பண்ண போயிட்டு ஓன்னு அழுதுட்டு கண்ணெல்லாம் தொச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விசுவாசத்தோட நீங்கள் வரல. அந்த முகத்தில் ஒரு தெளிவும் ஒரு பயமும் கலக்கத்தோட கண்ணீரோடு வரீங்கன்னா, நீங்கள் பண்ண ஜெபம் சரியில்லை. ஜெபத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆக்கியிருக்கீங்க. ஏதோ நினச்சி, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கடன் இருக்கிறது, அவன் கடன்காரன் வந்து திட்டான, உடம்புல வலி இருக்கிறது ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு தெரியாத ஆண்டவரே, எவ்வளோ வேதனைப்படுகிறேன், நான் எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், உமக்கு இதெல்லாம் தெரியாதா? எப்படியாவது ஆண்டவரே என் மேலே இரக்கம் பாராட்டு. இப்போ இதெல்லாம் இந்த அழுதுட்டு வெளியே வரும்போது, அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் தெரியாமல் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டேன். எப்படியும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். எப்போ செய்வாரோ, என்னைக்கு செய்வாரோ, ஒருவேளை செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறத கேட்குறாரு. இந்த குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தது அது, கடல் எல்லையை அங்கே வைத்தது யார், இப்படி பல காரியங்களை சொல்கிறாரு. இதெல்லாத்தான் வைத்தது நான் தான். இந்த உலகத்தில் எல்லாம் அசைகிறதும் ஆடுகிறதும் எல்லாம் என்னால் தான். என்னால் எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பேசும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வருது யோபுக்கு. அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இது வரைக்கும் என்ன நடந்தது எதுவானா இருக்கட்டும், ஒன்று புரிஞ்சிடுச்சு அவனுக்கு, தேவரீர் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் இப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண உடனே மிரக்கல் நடக்கணும். ஹலோ. ஜெபத்தை பண்ண பிறகு அந்த ஜெபத்தை முடித்த உடனே நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. கண்ணீர் துடைச்சிட்டு வரல, இது வரைக்கும் கண்ணீர் தான். 42 அதிகாரம் வரைக்கும், 41 வரைக்கும் அழுகையும் கண்ணீருமாய் புலம்பலமாக தான் இருக்குது. நமக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்கு, நாம் கூட அழுதுடுவோம். உண்மையில் அதை உணர்ந்து படித்தோம்னா நமக்கே கண்ணீர் வந்துடும். அப்படிப்பட்ட பாடுகள் அவனுக்கு வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் 2-3 அதிகாரத்தில் பேசுகிறாரு. 42வது அதிகாரத்தில் இப்போ யோபு பேசுகிறான். யோபு பேசும்போது அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம், பெரிய ஒரு மாற்றம். நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதத்தை படிங்க. என்ன ஜெபம் பண்ணுறது முக்கியம்தான். அதை விட காலையில் எழுந்து முதலாவது கர்த்தருடைய வசனத்தை படித்து, ஆண்டவரை என்னோட பேசுங்கப்பா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஏதாவது எனக்கு உணர்த்துங்கப்பான்னு சொல்லு. கர்த்தர் என்னோட பேச போகிறார் என்ற ஒரு உணர்வோட பயபக்தியாக உக்காஞ்சு என்ன பண்ணுங்க, கடவுளுடைய வசனத்தை வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, என் தேவன் பேசுகிறவர். ஹல்லேலூயா. பேச விரும்புகிறவர். ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதனை போல வந்து 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 ஆபிரகாமோடு பேசினார், மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. நம்மோட பேச விரும்புகிற தேவன், அவருக்கு பேச இடம் கொடுங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. முதல்ல அவர் பேசட்டும். நான் ஜெபமே தேவையில்லை, அவரை பேச விட்டாலும் உன் மைண்டு மாறிடும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாமலே 2 விசுவாச வார்த்தை சொன்னாலே உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறோம் நமக்கு இப்படி ஜெபம் பண்ணால் தான் நடக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்படி தான் வளர்ந்ததுனால நம்ம ஜெபம் பண்ண தான் ஆண்டவர் தருங்க. விசுவாசித்தால் நடக்கும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. இல்லையா? ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு 12 வருடங்களா எனக்கு பெரும்பாடு இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்யா, அதை தொடாதேன்றாங்க,
இங்கே வராதேன்றாங்க. என்ன, எதுக்கும் போக முடியல, வர முடியல. 12 வருடங்களாம் எவ்வளோ கஷ்டம் பண்ணுறையா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவள் பாதத்தில் விழுந்திருக்கலாம். விழுந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பாரு. அவள் சொன்னாள், அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் நான் சுஸ்தமாவன் என்று அவள் எண்ணிக்கொண்டு அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வந்தது, இயேசு தன்னுடைய ஊருக்கு வந்தார். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்னை தொட்டது யார்? வல்லமை எனக்குள்ளிருந்து புறப்பட்டதே. அது ஒரு விசுவாசத்தொடல. அங்கே ஜபம் தேவையில்லை, ஆண்டோட அனுமதியும் தேவையில்லை, ஒரு விசுவாச தொடுதல். அதுவும் வஸ்திரத்தை தொடும் பொழுது ஒரு மராக்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கல, ஜெபிக்காமலும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாங்க, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாம், நீ ஜெபித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதை காட்டிலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் என்பது உள்ளே போயிட்டு வரும்போது ஜெபிச்ச முடியும் கிடைச்சிச்சுன்ற ஒரு நம்பிக்கையோடு வரணும். ஜெபிச்ச உடனே எனக்கு நடந்துடுச்சு இல்லை? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம். என்னது? பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அது தானே உண்டாயிடுங்க. அது ஆயிடும், அவ்வளோதான். ஜெபிச்சு முடிச்ச பேர் அது வேலையை பார்க்கும், அது நடக்கும். அது எப்படி நடக்கும் நம்ம அதை பற்றி, அது தேவன் எப்படியாலும் செய்வார். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? யாரும் இல்லையே, எதுவுமே இல்லையே, நமக்கு தேவையில்லை. அவர் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாள், ஆனாலும் உங்கள் பள்ளங்கள் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவர்களையே இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற ஒரு தேவன். அவர் எப்படி வேணா செய்வார். அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் எப்படி செய்ய போறார் என்று ஆராய்ச்சின்றது தெய்வ பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடல் முன்னாடி நிற்குது, பின்னாடி பார்வோன் வருகிறான், என்னதான் பண்ணுவோம்? பதறுதல், ஒரே அது கதறுதல். அவங்க என்ன நினைச்சிருக்கணும்? எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் மீட்டு வந்துருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, இந்த 10 அற்புதத்தை பார்த்துட்டோம், இப்போது கூட என்னவனா பண்ணுவீங்க, உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதை பார்த்து பதறாங்க. அவர் சிம்பிளாக என்ன பண்ணுறாரு? மோசம், என்னப்பா என்கிட்ட என்ன இதெல்லாம் கேட்டுனுங்கிற? உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டேன்னு, உங்கள் கரத்தில் ஒரு கோலை கொடுத்துட்டுன்னு, நீ என்ன பண்ணுற? கோலை நீட்டு. அவன் பண்ண சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான், கடல் 2ஆக பிளந்தது. ஹல்லேலூயா. இல்லையா, ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ணிட்டு இந்த கோலை நீட்டினா திறங்க. ஜெபம்லாம் வேணாப்பா, நீ போய் டக்குன்னு போய் என்ன பண்ணுற, கோலை உடனே நீட்டு. ஜனங்க பதறாங்க, கதறாங்க. முதல்ல கோலை நீட்டினா, கோலை நீட்டினோன்னு கடல் 2ஆகி பிளந்தது. எல்லாம் கடல் நடுக்காய் போகிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நாம் என்ன பண்ணணும்? பேச விடணும். தேவனை, ஆமாம், அப்புறம் தான் நம்ம பேசணும். ஜெப வழிமுறை கற்றுக்குங்க. ஆமாம், காலையிலேருந்து தூங்கு மூஞ்சிட அப்படி ஏந்து உட்காந்து பேரை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு என் கூட வாங்க, எங்கள் வீட்டுக்கார பத்திரமா கொண்டு வாங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, நல்ல படிப்பை கொடுங்க, சொந்த வீடு வாங்கின ஆண்டவரே, வாடகைலாம் வீணாக போகுது, இப்படி நம்ம கஷ்டங்களெல்லாம் சொல்லிட்டு ஏந்து வந்துடுது. ஏந்து, ஆமாம், அது ஒரு 5 நிமிஷம் ஓடுமா, 10 நிமிஷம், அதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பித்த பிறகு ஜெபம் வேற மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா. அந்த வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறத உணர்ந்த பிறகு அப்பவே தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவீங்க. அந்த தெய்வ பிரசன்னத்தோடு ஜெபத்துக்குள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு தெரியாது, நேரம் போகிறது தெரியாது. அந்த ஜெப நேரம் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை என்ஜாய் பண்ணுவீங்க. திரும்பி இன்னொரு 1 மணி நேரம் ஜெபிக்கலான்னு இருக்கும். இன்னும் மறுபடியும் நேரம் கிடைக்கும் போது ஆண்டோட சமூகத்தில் சேரணுமா இருக்கும். இதுதாங்க நமக்கு வேணும், இதுதான் நமக்கு வேணும். அப்போது தேவனை பேச விடணும், அப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். அப்புறம் தான் கடமை ஜெபத்தில் வாழாதீங்க, மனப்பாட ஜெபத்தில் வாழாங்க. ரியலாக அப்படியே ஒரு உண்மையாக உட்காந்து ஒரு இடத்துல உண்மையாக பேசுங்க.
உண்மையாக பேசணும்னு நேரம் போகிறது தெரியாது. சீக்கிரம் தேவ பிரசனத்தில் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. சீக்கிரம் உணர ஆரம்பிச்சிருவீங்க. கடமை ஜெபத்தெல்லாம் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அதே திரும்ப திரும்ப ரொட்டீன் மாதிரி மனப்பாடம் பண்ணி டெய்லி அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. உறவு கொள்ளுங்க. தேவனை தொழுது கொள்கிறவர்கள். ஆமாம் ஆமாம், ஜெபம் பண்ணுறது ஒரு தொழுது கொள்ளு தான். அப்போ ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஆவியோடும் உண்மையோடும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கனெக்ட் பண்ண முடியும். ஆண்டவரை கனெக்ட் பண்ணுற ஒரு வழி என்னென்னா, ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ளும்போது தான் தேவனோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரோட கனெக்ட் பண்ணுன்னா நம்முடைய ஆவியில் தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இந்த ஆவியில் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நம்ம இணைக்கப்படுகிறோம். அப்போ தான் ஆவியிலே நாம் அவரோடு பேச முடியும். தேவன் நமக்கு அவருடைய ஆவியாக நமக்குள்ள நம்முடைய ஆவியில் பேச முடியும். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கிறதா இங்கே வரும். இதை கற்றுக்குதா இங்கே வருகிறோம். ஹல்லேலூயா. சபையை நான் நினச்சிக்கிறேங்க போய் வாரமான உக்காஞ்சிட்டு வந்துட்டா ஏதோ நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அட்னஸ் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல 360 வந்துட்டாம்மா லீவ் போடாமல். சரி அவன் படித்தானா படிக்கல இல்லை, பரவாயில்ல கரெக்டாக வந்திருக்கிறான், என்ன பண்ணுறது, பாஸ் பண்ணி விட்டுரு. அப்படியே சிலர் கரெக்டாக வந்துட்டோன்னா நமக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிடும் நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம கற்றுக்கொள்ள வருகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய சத்தியத்தை கேட்க வருகிறோம். அதை நம்ம என்ன பண்ணுதுன்னா, கர்த்தரை அறிவினால் நம்ம நிரப்பி கடவுள் அண்டையை நம்ம இன்னும் நெருங்குபடியாய் செய்கிறது. அது நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துது. இப்போ நமக்கு தெரியுது, அப்போ தெய்வ சித்தம் புரியுது. அப்போ தான் நமக்கு தெரியுது, நம்ம பல நாட்கள் வீணடிச்சிட்டோமே, பல நேரத்தை வீணடிச்சிட்டோமே, நம்ம ஏதாவது செய்யணும், கடவுள் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறான்னு ஒரு ஆவல் உண்டாகிறது. அப்போ நம்ம இன்னும் அதிகமாக நெருங்குறோம். ஆண்டவரை என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரை, நான் என்ன செய்யணுன்ற ஆவல் அதிகமாகுது. அந்த ஆவலோடு இன்னும் கர்த்தரோட நெருங்குறேன். கர்த்தர் இன்னும் அதிகமாக இவனோட நெருக்கமாகிறார். கர்த்தரை தெளிவாக இவங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்போது நமக்கு தெரியுது, நாம் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஏதாகிலும் செய்யணும். இந்த வாழ்நாள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இது வீணா அப்படியே வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஏதாகிலும் என் தேவனுக்காக நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படி எழும்புவதற்கு தான் இங்கே வரும். அதற்காக தான் வந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இங்கே சபையில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் எப்படி வரீங்க, எந்த நிலைமையில் வந்தீங்க, அது இங்கே கணக்கீடு இல்லை. எப்படின்னா இருக்கலாம், டம்மி பீஸாக கூட இருக்கலாம் இல்லையா, நீங்கள் ஒன்றுத்துக்கு உதவாத ஆளாகலாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு உறுதி கொடுக்குறேன், ஒரு நிச்சயத்தை கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த தேவ சமூகத்துக்கு உண்மையாய் கடந்து வாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு மாறுதலை கொஞ்ச நாட்களில் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது. உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, பலமா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்குறேன், உண்மையிலே ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். மற்றவங்க சொல்கிறது காட்டிலும் நம்மை நாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்குள் உண்டாகிறதை, அந்த மாற்றத்தை என்னுடைய கண்கள் காணணும், அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லையா? தண்ணீரை அங்கே மொண்டுக்கிட்டு போய் அங்கே போகும்போது திராட்சை ரசம் ஆயிடுது. அது அவங்களுக்கு தெரியல. அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவங்களுக்கு பார்க்குறாங்க, இது என்ன இது திராட்சை ரசம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டது அவ்வளோ நல்லா இல்லை, இப்போ சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்க. எப்போவுமே கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுத்துருவாங்க. ஒரு வேளை காலி ஆகிடுச்சா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சுமாரான திராட்சை ரசம் கொடுப்பாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா உடனே தயார் பண்ணுற விஷயம் இல்லை அது, டக்குன்னு உடனே இது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. இது காலி ஆகிடுச்சுன்னா சரி இந்த ரசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில், கல்யாண வீட்டில் முதல் கொடுத்த திராட்சை ரசம் நல்லா காலி ஆகிடுச்சு. இப்போ ரசமே காலி ஆகிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, அங்கே கழுவுவதற்காய் வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகளில் நீ போய் மொண்டுன்னு அங்கே போனார். அவன் எதுக்கு மொண்டுன்னு போனான்னு கூட அவனுக்கு தெரியுமோன்னு தெரியாது, தெரியல. அவன் மொண்டுன்னு அங்கே போயிட்டான். அங்கே போய் பார்த்தா அதில் திராட்சை ரசமாக இருக்கிறது. அவனும் ஆச்சரியப்படுகிறான், இது என்னது திராட்சை ரசமாக மாறிடுச்சுன்று. அங்கே அதை வீழ்த்திட்டு, இப்போ இந்த அதிசயத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என் கண்கள் இந்த தண்ணீர் திராட்சை ரசமாகிறதை நான் பார்க்கணும், அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா.
அப்போ மறுபடியும் போய் அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு மறுபடியும் அந்த தண்ணீரையே பார்த்து கொண்டு வருகிறான். அவன் கண்ணு முன்னாடி அவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. அந்த அற்புதத்தை அவன் கண்கள் காணுகிறது. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், என்னது ரொம்ப நேரமா அந்த முட்செடி எரிஞ்சிட்டே இருக்குது, ரொம்ப நேரமா எரிஞ்சு நான் ஆடு மேய்ச்சின்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த செடியில எரிஞ்சிட்டே இருக்குது, ஆனால் அப்படியே இருக்குது, பச்சையா இருக்குது அந்த செடி. நான் கிட்டே போய் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நான் கிட்டே போய் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த நடக்கிற அற்புதத்தை, மாற்றத்தை நீங்கள் உணரும் பொழுது தேவ சத்தம் தெளிவாய் உனக்கு துணிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உனக்கு பேசுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கண்கள் அதிசயத்தை காண போகிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. யாருக்கோ நடந்தது, எப்படியோ நடந்தது, யாரோ சொன்னது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உண்மைதான். என் கண்கள் அதிசயத்தை காண்பது தான் அற்புதம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் என் கண்ணுக்கு ஆண்டவர் எனக்கு கண்ணு கொடுத்துருக்கிறாரு. யாருக்கும் நடக்கிறத, யாருக்கும் நடந்ததை பார்க்கறது பெரிய விஷயம் அல்ல. எனக்கு நடக்கணும், என் வாழ்க்கை மாறணும், என் குறைவுகள் தீரணும், என் வாழ்க்கையில என் அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும், என் கண்கள் கண்டு நான் அதை பூரிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கடவுள் வார்த்தை பேசும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, நாம ஒரு டாபிக் எடுத்துன்னு வருவோம், கர்த்தர் வேறு விதமாக எப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவார். ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் எடுத்த செய்தியில் ஒரு பாயிண்ட் கூட நான் இன்னைக்கு எடுக்கவே இல்லை. அந்த பக்கமே போல 2 பக்கத்துக்கு நான் எழுதி வந்து வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் அதை எடுத்து என்னால் பேச முடியாத நேரம் போதாது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்று கரெக்டாக பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். அது எனக்கு புரியுது, அது எனக்கும் பேசி கொண்டு இருக்கிறார், உங்களுக்கும் பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தருடைய நடத்துதல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து ஆமாம். ஏன்னா அவர் திட்டம் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். நீ போய் கேரித்த ஆற்றங்கரைக்கு போங்கிறாரு. ஐயா, அங்கே போனால் யார் சோறு போடுறது? எனக்கு அங்கே என்னமே கிடையாது, ஒன்றுமே. கேரித்த ஆற்றங்கரையில் யாருமே கிடையாது, ஆறு ஒண்டிதாகுது. அங்கே போனால் எனக்கு சோறு எப்படி கிடைக்கும்? நீ போ, நீ உனக்காக நான் காகங்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை போஷிப்பதற்காய் காகங்களை நான் கொண்டு வர போகிறேன். அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், கேரித்த ஆற்றங்கரைக்கு போயிட்டாங்க. காகங்கள் எந்த சாப்பாட்டும் பிடுங்கி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள், இல்லையா? என் கையிலேருந்து எத்தனை முறை வடையும் முறுக்கையும் காக்கா பிடுங்கிட்டு போனது எனக்கு தான் தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இல்லையா? நான் அப்படி சாப்பிட்டுட்டு போது அப்படியே பறந்து டக்குன்னு பிடிங்கின்னு போயிடும். என் கையிலேருந்து சொல்கிறேன். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கா? உங்கள் கையிலேருந்து காகம் பிடுங்கி போயிருக்கா? என் கையிலேருந்து பிடுங்கி போயிருக்கு. அப்போ காகங்கள் உணவை அபகரிக்கிற வேலை செய்கிறது, இல்லையா? அது எடுத்துட்டு போய் கொடுக்குற அளவுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு காகங்களுக்கு கிடையாது. அப்போது கொடுக்காத இடத்துலேருந்து கொடுக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. கொடுக்காதவங்களெல்லாம் கொடுக்க வைக்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது, இல்லையா? அப்போ கேரித்த ஆற்றங்கரையில் நீ போயிரு, அவன் காகங்களை அனுப்புகிறேன், அது இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்ததா? சரி, எங்கேருந்து கொண்டு வந்தது? அது ஒரு பஞ்ச காலம். அது ஒரு ஆமாம், தேசத்தில் மிகவும் பஞ்சம் அதிகமாக இருக்குது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. எல்லா வீட்லையும் சோறு இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கின்னு கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு என்ன கீரையோ அதையோ வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எப்படி உயிரை காப்பாற்றியதுக்கு 3.5 வருஷமாக அங்கே மழை இல்லை, பஞ்சம் மிகுதியாக இருக்கிறது, கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காகத்துங்களுக்கு இறைச்சியும் இந்த அப்பமும் எங்கேருந்து கிடைத்தது தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அனுப்பினது கேரித்த ஆற்றங்கரையில். அங்கே சாப்பாடு போடுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஆனாலும் ராஜ போஜனம் அப்படி சொல்லலாமா?
ராஜாவுடைய போஜனத்தை ராஜா வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து இந்த எளியவாக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. கர்த்தர் சொன்ன கும்முன்னு போயிடுங்க, செஞ்சிடுங்க. உங்களுக்கு ராஜ போஜனம் காத்திருக்கிறது. அது எப்படி வரும், எங்கேருந்து வரும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது அவருடைய வேலை. அது அவர் எப்படியாகலும் செய்வார். திடீர்னு தேவ தூதனை கொண்டு வந்து அவன் வந்து சாப்பாடு, எலியாவே சாப்பிடு ஏந்து பார்க்குறான். போதாண்டவரே போதாண்டவரே, இல்லை நிறைய வேலை இருக்குது, நீ ரொம்ப தூரம் போனப்பா, பெரிய திட்டம்லாம் வைத்திருக்கிறேன், நீ ஏன் போதும் போதும்னு சொல்கிற? ஹலோ, நிறைய பேர் இங்கே யாரோ போதும் போதும்னு சொல்கிறீங்க, உங்களுக்காக தான் பேசுகிறாரு. போதாண்டவரே போதும், என் வாழ்க்கை போதும் எடுத்துக்கோங்க கூட சொல்கிறீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் முன்னே இருக்குது, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. சோர்ந்து போகாத, பயப்படாத, கலங்காத, திகையாத. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் சொல்கிறத மாத்திரம் செய். உன்னுடைய தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன். உன்னுடைய குறைகளெல்லாம் நீக்குவேன். உன்னை போஷிக்க வேண்டியது என்னுடைய வேலை, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய வேலை. நீர் என்னுடைய தாசன், உன்னை நான் எப்படி நான் மறந்து விடுவேன்? ஹல்லேலூயா. கீரை தாட்டங்களில் போகிற சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ராஜபோக உணவு கொடுக்குறார். ஹல்லேலூயா. தேவ தூதன் வந்து ஒரு உணவு கொடுக்குறாங்க பாருங்க, அதை சாப்பிட்டு 40 நாள் நடந்த நம்ம. ஹலோ, என்னங்க சாப்பாடு அது? நம்ம கூட கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு 40 நாள் நடந்தான்னு போட்டிருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தாந்தல தேவ தூதன். அவர் காகங்களை கொண்டும் கொடுக்க முடியும், தேவ தூதனை கொண்டு கொடுக்க முடியும், வானத்திலிருந்து மன்னாவை இறக்கியும் தர முடியும், காடைகளை கொண்டு வந்து நீ ஆசைப்பட்டதை உன் ஆசையை தீர்த்து வைக்க முடியும், கண்மலையை பிளந்து உனக்கு தண்ணீரை கொடுத்து உன் தாகத்தை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் மாத்திரம் தான் கேள்வி கேட்டு இருக்கு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இருக்கா? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்னால் எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. செத்தவனை உயிரோடு ஆக்க முடியும், கிடைக்காது என்றதை கிடைக்க வைக்க முடியும், நடக்காது என்று நடக்க வைக்க முடியும், வராது என்பதை வர வைக்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாதுன்றத நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாமே ஒரு அனுபவம், சூழ்நிலை. அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மை வேற, சத்தியம் வேற. சத்தியம் என்பது மாறாதது, மாற்ற முடியாதது. அது தேவன் பேசுகிற வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை யாரும் மாற்றவும் முடியாது, மாறவும் முடியாது, அவரும் மாற்றிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது தான், அதுதான் கர்த்தருடைய வசனம், அதுதான் சத்தியம். ஆண்டவர் ஒன்று சொல்லி இருக்கிறார் என்றால், ஆனால் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சொல்றாங்க, சூழ்நிலை ஒன்று சொல்லுகிறது, பார்த்தா அப்படிதான் தெரியுது, எல்லாமே பார்த்தா இப்படிதான் தெரியுது. ஆனால் கடவுள வசனம் ஒன்று சொல்லுது. நீ எதை நம்ப போகிறாய்? ஹல்லேலூயா. உண்மையை நம்ப போகிறாயா? சத்தியத்தை நம்ப போகிறாயா? உண்மை மாறிக்கொண்டே இருக்கும். உண்மை இன்னைக்கு தான் இது உண்மை, நாளைக்கு அது உண்மை இல்லை, நாளைக்கே வேற ஒன்று உண்மை ஆகிடும் இல்லையா? இப்போ அவரும் நேற்று பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேங்க. ஆமாம், அன்னைக்கு பார்த்தேன், மறுநாள் பார்த்தா அன்னைக்கு பார்க்கல. அப்போ அன்னைக்கு இருந்தார் பஸ் ஸ்டாண்டில், அது உண்மைதான். இன்னைக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டில் இல்லைன்றது அதுவும் உண்மைதான். அதுவும் அப்போ உண்மைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. சத்தியம் என்பது தேவனுடைய வாயில் வந்த அந்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த சத்தியத்தையும் அறியுங்கள், இந்த சத்தியம் தான் உனக்கு ஒரு உண்மையான மெய்யான விடுதலை உனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. மனிதர் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் இந்த சூழ்நிலைகள், காரணிகள் இதை பொறுத்து இருக்கிறது, எல்லாமே மாறக்கூடியது. ஹல்லேலூயா. தான் சொன்னாரை, காண்கிற அனைத்தும் அனைத்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த நித்தியமானதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. ஹல்லேலூயா. உன் சுகத்தை குறித்து இந்த வேதம் பேசுகிறது, அது நித்தியமானது. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றது இந்த சத்தியம் பேசுகிறது, இது
நித்தியமானது. ஹல்லேலூயா. உன் சாபம் தொலைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உனக்காய் சாபத்தை சுமந்தார் என்பது சத்தியமா இருக்கிறது. இது நித்தியமானது. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எல்லாம் நித்தியமா இருக்கிறது. ஆனா அது பார்க்க முடியல. சொல்ல நீ பார்க்கறது எல்லாமே அநித்தியமானது. அப்படின்னா நிலை இல்லாதது. ஒரு நாள் நீ பார்க்குற காரியங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றும் அது நித்தியமாக இருக்கும். நிச்சயமாக இது நடக்கும். அது மாறாதது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேரமாக ஆயிடுச்சு.